ஆயிரத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கருப்பு பணம் இந்தியாவில் உள்ளதா? கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டுமா? கருப்பு பண ஒழிப்புக்கு அரசு மேற்கொண்டுள்ள 1000 ரூபாய் 500 ரூபாய் ஒழிப்பு நடவடிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள்? இதனால் ஏற்பட்டுள்ள அசௌகரியங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இது போன்று 10 கேள்விகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் கேட்டுள்ளார். மொபைல் ஆப் மூலமாக இந்த கருத்து கணிப்பை நடத்தி வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னொரு பக்கம் அமளிக்காடாக இருக்கிறது பாராளுமன்றம். பாரத பிரதமர் வந்து பாராளுமன்றத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரின. பாராளுமன்றத்துக்கு மக்களவைக்கு பாரத பிரதமர் வந்தார். ஆனால் பேசவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றன எதிர்க்கட்சிகள். போராட்டம் இன்னொரு பக்கம் பாராளுமன்றத்துக்கு வெளியே நடைபெற்றிருக்கிறது. பல எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி இந்த கருப்பு பண ஒழிப்புக்கு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை குற்றம் சாட்டி தனது அமலாக்கத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது இந்த விவகாரத்தில், ஜேபிசி பாராளுமன்ற கூட்டுக்குழு இதை விசாரிக்க வேண்டும் என்று கோருகிறார். ரூபாய் நோட்டு விவகாரம் தேவையா விசாரணை விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய விசாரணையை கோரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய மகளிர் அணி பொதுச் செயலாளர் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கொறடா விஜயதரணி அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாநில தலைவர் முனைவர் சேக்கு தமிழரசன் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் இணைகிறார். மற்றும் நம்முடைய டெல்லியிலிருந்து இணைகிறார் பாரதிய ஜனதாவுடைய தலைமை நிலைய நிர்வாகி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். முதல் கேள்வி ஆப்வியஸ்லி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களுக்குத்தான். பல கேள்விகளை கேட்டுள்ளார் நாட்டு மக்களிடம். ஒரு கருத்து கணிப்பையே நடத்தி வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. முக்கியமான கேள்விகள் அதில் அடக்கம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வசதியான கேள்விகள் நிரம்பி இருக்கிறதோ இந்த கணிப்பில், பாரத பிரதமருடைய கேள்விகள் பட்டியலில் அப்படிங்கிற விமர்சனம் மேலோங்குகிறது. பேங்க் வாசல்ல எவ்வளவு மணி நேரம் மக்களே நீங்க காத்துட்டு இருந்தீங்க? போதுமான பணம் உங்கள்கிட்ட இப்போ இருக்கா? தேவையான பணம் உங்களுக்கு கிடைத்ததா? ஏடிஎம் எல்லாம் வேலை செய்யுதா? அரசு தரப்புடைய திட்டமிடல் சரியா இருக்கா? ஏற்பாடுகள் சரியா செய்யப்பட்டிருக்கா என்பன போன்ற மக்கள் இன்று படக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் சார்ந்த கேள்விகள் ஏன் இடம்பெறல? இவை வசதி இல்லாத கேள்விகளா கருதப்பட்டதுனாலயா? எதனால? அதாவது நேற்று காலை 10 மணிக்கு பிரதமர் அவருடைய மொபைல் ஆப் மூலமாக இந்த கேள்விகளை கேட்டார். இன்று சாயந்தரம் 7 மணிக்கு கடந்த 24 மணி நேரத்துக்கு மேலாக மக்கள் தங்கள் பதிவு பண்ண விடையை அவர் தொகுத்து அதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவின்படி இந்த கேள்விகளுக்கான விடை பார்க்கும்போது 98% மக்கள் கருப்பு பணம் இந்தியாவில் உள்ளது என்று பதிவு செய்திருக்கிறார்கள். 99% மக்கள் லஞ்சத்தையும் கருப்பு பணத்தையும் எதிர்த்து போராட வேண்டியது அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி அவர் கேட்ட 10 கேள்விகளுக்கும் மிக தெளிவாக மக்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். மோடி அரசு எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் மிகவும் சரியான நடவடிக்கைகள் தான் என்பதை 90% மக்கள் ஆமோதித்துள்ளார்கள். இப்போ நீங்க கேட்ட கேள்விகள் அதனாலதான் இந்த விமர்சனம் மேலோங்குது. கேட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வசதியா விடை வரக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிற விமர்சனம் மேலோங்குது. பிகாஸ் ஆஃப் தி சேம் இல்ல, அதாவது அவருடைய கேட்ட கேள்விகள் மிகவும் தெளிவான கேள்விகள். அதுல எதுவும் ஒளிவு மறைவு இல்லாத கேள்விகள். அதுல அவங்க உண்மையிலே கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிமானிட்டைசேஷன் ப்ராசஸ் தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கும் அவர் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாரு, நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த நோன்ற ஆப்ஷனை மக்கள் சூஸ் பண்ணவே இல்லை. அதுதான் ரொம்ப வேடிக்கையான விஷயம். எல்லாருமே 90% 92% மக்கள் எஸ் எங்களுக்கு இது சிறிது சிரமமாக இருந்தாலும் கூட இந்த ஒரு டிமானிட்டைசேஷன் ப்ராசஸை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. 90%க்கு மேல இந்திய மக்கள் இதை ஒரு சிறு சிரமமாக மட்டுமே பார்க்கிறார்கள், பெரிதும் மகிழ்ச்சியோட அதை ஏற்கிறாங்க அப்படின்னு. எஸ்,
அதுதான் நிசப்தமான உண்மை. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது செகண்டரி கொஸ்டின். ஆக மொத்தம் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஊடகங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே பொதுமக்கள் இல்ல. இப்போ நீங்க மொபைல் ஆப் மூலமா இந்த கேள்வியை கேட்கறீங்க. இதுல முடிவுகள் அப்படியே நான் புறந்தள்ள விரும்பல. இருக்கக்கூடிய அதை ஏற்பவர்களும் இருக்கலாம். அந்த சாயத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா எவ்வளவு பேர் கையில இந்த மொபைல் ஆப் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வசதி இருக்கு? சாதாரண சாமானிய குப்பன் சுப்பன் ராமசாமி மாடசாமி எல்லார்கிட்டயும் இருக்கா? அதாவது இன்னைக்கு அவர் கொடுத்த இந்த 24 மணி நேரத்துக்குள்ள 5 லட்சம் பேர் வந்து தங்களுடைய பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து முதல் கட்டமாக 65 லட்சம் பேர் யார் யார் அப்படின்றது அக்ராஸ் தி கண்ட்ரி. அதை வந்து என்னன்னு சொல்றாங்க பாருங்க. 93% வந்து இல்ல அவர் முதற்கட்ட கருத்து நான் முழுமையா கேட்க விரும்புறேன். நான் இன்னும் 120 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல ஒரு 37 கோடி பேர் கிட்ட இந்த கம்ப்யூட்டர் சாரி மன்னிக்கணும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் முடிக்கல. ட்ரூ சாம்பிளா நினைக்கிறீங்களா? ஒரு ட்ரூ இந்தியாவோட சாம்பிளா நினைக்கிறீங்களா? இல்ல திரு ஹரி, நான் இன்னும் முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள நீங்க அடுத்த क्वेश्चन போயிட்டீங்க. அதாவது இந்த என்எம் ஆப்ன்றது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் கிராமங்கள்ல உள்ள மக்களோட கையிலையும் அது இருக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல போனா, நான் 2 நாட்களுக்கு முன்பாக ராஜஸ்தானோட கடைக்கோடி கிராமம், அந்த கிராமத்துல வந்து வசதிகள் அவ்வளவு இல்லாத ஒரு கிராமம். ஆனா அங்க உள்ள மக்களோட கையில உள்ள ஸ்மார்ட் போன் வச்சிருந்தவங்க எல்லாருமே நமோ ஆப்பை வந்து அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை நான் பார்க்கும்போது அவங்கள்ட்ட கேட்கும் போதும் எனக்கு ஒரு மிகவும் ஆச்சரியமான விஷயம். அப்படிதான் ராஜஸ்தான் வேப்பம்பட்டி உசிலம்பட்டி எல்லாத்துலயும் நமோ ஆப்பை லோட் பண்ணி வச்சிருக்காங்க மக்கள், சாதாரண சாமானியர்கள், விவசாயிகள். ஏன் இதுல உங்களுக்கு என்ன இது என்ன நக்கல் பண்ணாதீங்க. நக்கல் பண்ணல, புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறீங்க திரு ஆச்சாரி. நக்கல் பண்ணல. ஐ அம் சாரி, தயவு செய்து என்னோட இடத்தை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஐ அம் only trying to know. நோ அதாவது பிரைம் மினிஸ்டருடைய ஒரு ஆப், நாட்டை வந்து நடத்தி செல்கிற ஒரு பிரதமருடைய ஆப், அந்த ஆப் மூலமா அவர் வந்து பல கோடி மக்களோட தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மன் கி பாத் அப்படின்ற ஒரு வானொலி நிகழ்ச்சி மூலமாக அவர் பல கோடி மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அவர் அனுப்புற மெசேஜ்களை பாக்குற எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்தியால இல்லையா? நீங்க அது வந்து நீங்க அதை நக்கல் பண்றது மாதிரி பேசுற வந்து it has to be taken back. இல்லங்க, நான் இந்த இடத்துல நக்கல் பண்ணல, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். வேப்பம்பட்டிலையும் நன்னிலத்திலையும் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கிராமங்களையும் எல்லாத்துலயும் பெரும்பாலான கிராமத்து வாசிகள் நமோ ஆப்ப டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்களான்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். out of curiosity. yes, why not? தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்தியாவுல தமிழ்நாட்டு மக்கள் வந்து வட இந்தியாவில் உள்ள மக்களை விட அதிகம் படித்தவர்கள் என்று வட இந்தியர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். ராஜஸ்தானா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்தா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க? சவுத் இந்தியாவை எடுத்தானா படிப்புல மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள், தொழில்நுட்பத்துல மிகவும் அட்வான்ஸா இருக்கிறார்கள் அப்படின்றது. அப்ப அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ல நமோ ஆப்பை சேர்த்து வச்சிருக்கிறதுல உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்றது சார் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். ஐ அம் சாரி இஃப் ஐ அம் ignorant. இந்தியால இருக்கக்கூடிய அநேக கிராமங்கள்ல அநேக கிராம மக்கள் ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இதுல டச்ல இருக்காங்கன்னு நீங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ டேக் யுவர் பாயிண்ட். நான் திருமதி விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இன்று ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஊழல் நடந்திருக்கு, மாபெரும் ஊழல் நடந்திருக்கிறது. பிரதமர் வந்து பேசினார் மட்டும் போதாது, பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேணும் அப்படிங்கிறார். இங்க இது வந்து ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுல மாற்று கருத்து இருக்கலாம், நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம். ஊழல் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் என்ன இருக்கு? ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கிறதுக்கான என்ன அடிப்படை, என்ன முகாந்திரம் இதுல இருக்கு? இல்லை, இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் அறிவிப்பு 8 மணி ராத்திரிக்கு வருது. ஆனா முன்னாடியே சில தினங்களாவே பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்து அவங்களுடைய 500 ரூபாய் 1000 ரூபாய் பணங்களை வந்து அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 2 பீகார் யூனிட்ல குறிப்பா 1 கோடி ரூபாய் 1000 ரூபாய் நோட்டா டெபாசிட் பண்ணது எவிடன்ஸோட கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மணி மத்தியானம் 2 மணிக்கு டெபாசிட் பண்றாங்க, ராத்திரி 8 மணிக்கு அறிவிக்கிறாரு. டெபாசிட் நாட்டுல பல இடங்கள்ல அந்த மாதிரி டெபாசிட், அதாவது
பாரதிய ஜனதா கட்சியுடைய யூனிட்டுகளுக்கு எப்படி தனியா தெரியுது இவங்களோட அறிவிப்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கையில இருந்த பணத்தை எல்லாம் அன்னைக்கு தான் டெபாசிட் பண்றாங்க. நீங்க அவங்களோட யூனிட்ல இருந்த பணத்தை அப்படியே டெபாசிட் பண்ற அந்த கேஷ் அவ்வளத்தையும் அவங்க டெபாசிட் பண்ணிருக்காங்க. பீகார் யூனிட் வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க. இல்ல எல்லா யூனிட்டுக்கும் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த இல்ல பிஜேபியோட கட்சி யூனிட்ஸ் இவரோட அறிவிப்புக்கு ஒரு வாரமாவே டெபாசிட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பீகார் யூனிட் அன்னைக்கு பண்ணிருக்காங்க, அன்னைக்கு நடந்துருக்கு. அதே நாள் பீகார் யூனிட்ல சொல்லிட்டு நீங்க நடவடிக்கை எடுத்து இல்ல இது மாதிரி அத பீகார் யூனிட் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிவிச்சதுல ஒரு வாரமா எல்லாருமே அட்வான்ஸா பண்ணிருக்காங்க. பீகார் யூனிட் மட்டும் கடைசி நாள் பண்ணிருக்காங்க தெரிஞ்சிருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து பரவலா பாத்தீங்கன்னா அட்வான்ஸா தெரிஞ்சு இந்த கேஷை டெபாசிட் பண்ணி இந்த அறிவிப்புக்கு முன்னாடி ஷார்ட் ஸ்பேன்ல டெபாசிட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. யார் நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம், அதுக்கு முந்தின வாரம் பண்ணலாம், இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். இல்ல என்னைக்கு வேணா பண்ணலாம், இன்னைக்கு கூட பண்ணலாம். டிசம்பர் 30 வரைக்கும் டைம் இருக்கு, என்னைக்கு வேணா பண்ணலாம், அந்த பிரச்சனை இல்ல. ஆனால் சாமானிய மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க டெபாசிட் பண்ணி பணத்தை எடுக்க முடியற லெவல்ல அவங்க இல்ல. இன்னைக்கு அதே சாமானிய மக்கள் தங்க கையில வந்து வச்சிருக்க கொஞ்சம் பணத்தை கருப்பு பணம் நம்ம சொல்றோம். ஆனா அவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் பிஜேபி யூனிட்ஸ்ல இருக்கிற அந்த பணம் எல்லாம் பெரிய அமௌண்ட் எல்லாம் அறிவிப்புக்கு முன்னாடி அவசர அவசரமா டெபாசிட் பண்றாங்க. அதாவது கோர்ட் ஒரு பக்கம் இருக்கும், கோர்ட்ல ஒரு பக்கம் நடவடிக்கை இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் நாடாளுமன்ற குழுவை கூட்டி இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை நாடாளுமன்றத்துல வைப்பது நியாயமான ஒன்று. ஏன்னா நாடாளுமன்றத்துல தான் மக்கள் பிரச்சனையை பேசுற இடம், சட்டமன்றம் தான் மக்கள் பிரச்சனை பேசுற இடம். பேசுங்க. அங்க ஜேபிசி ஊழல் அப்படின்னு எப்படி வகைப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். இது ஒரு தியரி, அங்க டெபாசிட் பண்ணாங்கங்கறனால இது ஊழல் மட்டும் கிடையாது, கட்சி யூனிட் மட்டும் கிடையாது. இது மாதிரி நிறைய தனிநபர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பலரும் அதுக்காக தான் விசாரணை கேட்கிறோம். யார் யாருன்னு இந்த விசாரித்து இந்த குழு வெளியிடட்டும். யார் யார் இந்த மாதிரி அறிவிக்கப்பட்டு அதுக்கு முகாந்திரம் பயன்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு சாமானிய மக்கள் சொல்லணும்னா துயரத்திற்கு ஆளாகி இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க வச்சிருக்கிற 4000 ரூபாய் 5000 ரூபாய் காசெல்லாம் கருப்பு பணம். இன்னைக்கு அந்த பணம் எல்லாம் வந்து 68,000 கோடி. நீ சாதாரண மக்கள் வச்சிருக்கிற பணம் எல்லாம் 68,000 கோடி வந்ததா கருப்பு பணம்னு சொல்றாங்க இவங்க. நான் கேக்குறேன், இதெல்லாம் கருப்பு பணம்னா நிறைய பணங்களை வைத்திருந்து அதையெல்லாம் பல கருப்பு பொருளாதாரமாவே கிட்டத்தட்ட மாத்தி சொத்துக்களா மாத்தி இன்னும் மாத்தி எவ்வளோ பண்ணிட்டு இவ்வளவு வருஷம் நடந்திருக்குமே, அதையெல்லாம் வந்து அங்கெல்லாம் அந்த கருப்பு பணம் என்ன ஆச்சு, அதை பத்தின எந்த விஷயமும் இந்த நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படல. அப்படி இருக்கும்போது இதுல வந்து இல்லாட்டி ஒரு கணிசமான பகுதி இதுல அட்ரஸ் பண்ணப்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இன்னைக்கு வந்து ஜேபிசி விசாரிக்கணும்ங்கறீங்க, போஃபர்ஸ், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், இந்த பெப்சி விவகாரம், இவ்வளவு எல்லாம் ஜேபிசி விசாரிக்கணும்னு பிஜேபி அன்னைக்கு சொன்னப்போ அதற்கு நிகரா இதுல அதே நேரம் இது எப்படி நிகழ்படுத்துறீங்க? ஆமா, அதுக்கு நிகரா இதுல வந்து பெரிய அளவுல யாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய முதலைகள் என்று கூறக்கூடிய பெரிய கார்பரேட்டுகள் யாருமே இன்னைக்கு போய் பணம் ஏடிஎம்ல நின்னோம் இதை வாங்கல. அப்படி பார்க்க போனால் அவங்களோட பணம் எல்லாம் முன்னாடியே அறிவித்து அவங்க எல்லாமே அந்த பணத்தை மாத்திருக்காங்க. மாத்தி அவங்க புது பணமா ராகுல் காந்தி நாங்களாம் பேங்க் வாசலுக்கு போய் நாங்களாம் நின்னு எங்க செக்க கொடுத்து நாங்களாமும் மாத்திட்டு தான் வந்தோம். என்ன ஒண்ணு டிவி நீங்களாம் எங்களை கவர் பண்ணல, ராகுல் காந்தியை மட்டும் கவர் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு தெரியல. நாங்களும் அப்படிதான் போய் நின்று பணம் வாங்கிட்டு வந்தோம். தயவு செஞ்சு ஹரி அடுத்த தடவை எங்க கூட டிவி அனுப்புங்க, நாங்களும் வருவோம், நாங்களாம் இந்த மாதிரி நின்று வாங்குறோம் கியூலன்னு, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது நீங்க வாங்க அதெல்லாம் அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, விளம்பரத்துக்காக விஜயதரணி பண்றான்னு கிண்டல் பண்ணுவீங்க. நான் இது என்னோட ரொட்டீன் லைஃப்ல ஒண்ணா நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக ராகுல்ஜியும் அதே மாதிரி ராகுல் காந்தி பேங்க் போகும்போது எல்லா ஊடகத்துக்கு இன்ஃபார்மெண்ட் எல்லாம் போறது இல்ல, போறாரு எப்படியே தெரிஞ்சு வந்துடுறாங்க. அதுதான் அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும், யாருக்கும் இன்ஃபார்ம் பண்றது இல்ல. மற்றவங்க சாமானிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப ஒரு சுருக்கமான ரிபட்டல் மட்டும் ஆச்சாரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல ஊழலுக்கு முகாந்திரம் இருக்கு, சம்படி வேற நோ அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றதை தாண்டி ஒரு பாஜக எம்எல்ஏவே ஒரு குறிப்பிட்ட 2 தொழிலதிபர்களை சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. சோ விசாரணைக்கான முகாந்திரம் இருக்குன்னு சகோதரி கருதுறாங்க. உங்களுடைய சுருக்கமான பதில் then I have to go to the others.
அந்த நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ பத்தி சொன்னீங்க. அந்த எம்எல்ஏ வந்து ராஜஸ்தானுடைய கோட்டா மாநிலத்தை சேர்ந்தவர். அன்னைக்கு வந்து நான் என்னைக்கு போயிருந்தனோ அன்னைக்கு அது குறித்து அவர் விளக்கம் தெரிவித்தார். அவர் நேரடியா என்னை பார்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. பட் என்னுடைய பொது கூட்டம் வேற மாதிரி இருந்ததுனால அவர் என்னை நேரடியா பார்க்கல. உடனடியாக அவர் வந்து மீட்டிங்கை கூப்பிட்டு பிரஸ்ஸை கூப்பிட்டு நான் வந்து அது மாதிரி சொல்லவில்லை, இது வந்து திரித்து கூறப்பட்டது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இதுல ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுடைய பீகார் யூனிட் வந்து பணம் போட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு அப் டு டேட் இன்ஃபர்மேஷனே இல்லையன்றதுதான் ஒரு வருத்தமான விஷயம். பீகார் யூனிட் இல்ல, அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அது எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டை கூட ஒழுங்கா வைக்க தெரியல இவங்களுக்கு. வெஸ்ட் பெங்கால் யூனிட்டோட பணம்ன்றத வந்து அவங்கள்ட்ட முதல்ல சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்க, நன்றி. அந்த இல்ல இல்ல நான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். குற்றச்சாட்டு போட்டிருக்காங்கங்கறீங்க. அப்ப முன்னாடி கூட வெஸ்ட் பெங்கால் யூனிட் அந்த பணத்தை போட்டுருக்காங்க. போடுங்க மேடம், மேடம் போடுங்க போடுங்க. நான் முடிச்சுக்கல, இப்பதான் வருது. இல்ல நான் முடிச்சுக்கல, அதாவது நீங்க போட்டு வாங்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே தெரியல, நீங்க ஒரு அட்வொகேட், நீங்க எப்படி நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு. அதாவது குற்றச்சாட்டை நீங்க வைக்கும்போது கூட அதை சரியா வைக்கலன்றது. மத்தபடி அதான் வெஸ்ட் பெங்கால் யூனிட்டை பத்தி தான் வந்து எடுத்தாங்க. ஆனா அது வந்து உடனடியாக எங்களுடைய வெஸ்ட் பெங்கால் யூனிட்டுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அது பற்றி தெளிவாக வந்து தன்னுடைய விளக்கத்தை தெரிவிச்சிட்டார். அது வந்து எதேச்சையாக அன்னைக்கு வந்து நடந்ததே ஒழிய அதுக்கு வந்து எந்த போட்டிருக்குது. ஓகே, யாருமே போடலமா. அது மாதிரி போடுறதா எல்லாருமே போய் போட்டுட்டு வந்திருப்பாங்க. உங்க கட்சியில உள்ளவங்களே வந்து போய் போட்டுருப்பாங்க. உங்க காங்கிரஸ் ஆக்சுவலா ப்ராப்ளமே என்ன தெரியுமா, காங்கிரஸ் தலைவர்கள் தான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஐயோ பணத்தை போய் எங்க போடுறது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்ல. கும்பாக திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இன்று அதிமுகவும் போராட்டத்தில் இருந்திருக்கு, நேற்று முன்தினம் கூட இருந்திருக்கு. ஆண்டவன் அருளால் தமிழக முதலமைச்சர் குணமடைந்து வருகிறார், மிக்க மகிழ்ச்சி. அவர் அறிக்கையை சிலவற்றையும் வெளியிட்டு வருகிறார். ஓகே, ஜிஎஸ்டி பற்றி கடுமையாக, பெட்ரோல் விலை கொள்கை பற்றி கடுமையாக, நீட் பற்றி கடுமையாக நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இது பற்றி தன்னுடைய பார்வையை, தன்னுடைய நிலைப்பாட்டை முதலமைச்சர் விளக்கவில்லையே அப்படிங்கிற கேள்வி இயல்பா எழுதா இல்லையா? அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்கலாம் சரி, ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் நாட் ஸ்போக்கன். மற்ற விஷயங்களை பற்றி, தேர்தல் வெற்றியை பற்றி, தேர்தலுக்கான கோரிக்கையை பற்றி முதலமைச்சர்கிட்ட கருத்து வருது, ஆனால் இது பற்றி இல்லை. நீங்கள் நீடோ ஜிஎஸ்டியோ இல்லை நீங்கள் சொன்ன இந்த இன்னொரு பிரச்சனையோ இதுவெல்லாம் அவங்க மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னையே அவருடைய அந்த கொள்கை தெளிவை அவங்க வந்து உறுதிப்படுத்தி வெளியிட்டாங்க, அதில் இருந்தாங்க. அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ மருத்துவமனையில் இருக்கிறப்போ அவங்க ஒரு சிகிச்சை பெற்று வருகிற போது எது எது ஒரு மிக முக்கியமான அவருடைய ஒரு அந்த தேவை கருதிய அந்த கருத்துக்களை மட்டும்தான் அவங்க வெளியிட்டு வராங்க. இதுல இருங்க நான் சொல்ல தேர்தலுக்கு நிகரா இல்ல, அதை விட முடிக்காது, கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. அதை ஒட்டி தான் நீங்க அதை ஒட்டி கேளுங்க. இப்போ இதை பொறுத்த வரையில அவர்களுடைய என்ன கருத்தை அதை அரசு துறையும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் அவர்கள் என்ன கருத்தை அதில் வைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிற வகையில் அதிமுகவுடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். திரு சேகு தமிழரசன் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். நவநீத கிருஷ்ணனோ மைத்ரேயனோ தம்பிதுரையோ சொல்வதை காட்டிலும் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்கு வலு உண்டு. அதற்கு நிகரான வலு வேற யார் கட்சியில சொன்னாலும் கிடையாது. அந்த வலிமை என்பது வேறு, அதுல யாருக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதற்கான சூழல் இப்ப இல்ல. அவங்க வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது எப்படி வந்து நாடறிந்த உண்மையோ, இது எப்படி வந்து நீங்க சொல்ற கருத்து நாடறிந்த உண்மையோ, அதை போலவே நாடறிந்த உண்மை இப்ப வந்து அவங்க கொஞ்சம்
தன்னுடைய அன்றாட பணிகளிலிருந்து ஒதுங்கி ஓய்வு அந்த sensitivity நான் உணர்வே தான் கேட்கிறேன். எது மிக முக்கியமானதோ 4 தொகுதி தேர்தலுக்கான கோரிக்கையை வைக்கிறார். அதுக்கு பிறகு ரியாக்ட் பண்றாங்க. நேற்று மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க. அது எதுவுமே நான் குறையவோ தேவையில்லைன்னு சொல்லல. இதுவும் முக்கியம் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இது பற்றி கருத்து வெளியிடுவது. அதாவது இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனையில அதிமுகவினுடைய கருத்து எதுவும் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுடைய கேள்வி நியாயமானது. அதிமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் இதனால தமிழகத்தினுடைய கூட்டுறவுத்துறை எப்படி பாதிக்கப்படுது, வேளாண்மை பெருமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, நடைமுறை சாதாரண மக்கள் எவ்வளவு சிக்கலுக்குள்ளா இருக்காங்க, இதையெல்லாம் எதிர்த்து தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அனைத்து எதிர்கட்சிகளோடு சேர்ந்து அவங்க கைகோத்து நின்றதை இந்திய அரசியல் அனைவரும் பார்க்க முதலமைச்சர். ஆகவே இந்த பிரச்சனையில் அதிமுகவுடைய கருத்து மக்களை ஒட்டி இருக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை ஒட்டி இருக்கிறது என்பது நீங்கள் இது சார்ந்த செய்திகள். இது ஏன் அவங்க சொல்லலன்னு கேட்கறதுங்கிறது இந்த சூழ்நிலையில அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறப்போ கேட்பது என்பது ஒரு நியாயம். ஒரே ஒரு நியாயம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிமுக எந்த கருத்தும் இல்ல, ஒதுங்கி நிற்குது, மௌனம் காக்குது, இல்ல எதிர்மறையா அது செயல்படுது அப்படின்னு நீங்கள் சொல்வது உண்மை. நீங்கள் சொல்வது உண்மை. அதிமுக உறுப்பினர்கள் இதற்கு குரல் கொடுக்கறாங்க, எதிர்வினையாற்றி வராங்க, இன்னைக்கு கூட போராட்டம் நடத்தி வராங்க. அது இது சார்ந்த செய்தி வரும்போது கடைசி வரியில இடம்பெறுது. முதலமைச்சர் ஜெயலலிதா அது சார்ந்த கருத்து வெளியிட்டார். அது தேசிய செய்தி, பிரதான செய்தி. இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளது, மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அந்த சூழல் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆக அந்த நிலையில இந்த கேள்வியை எழுப்புவது என்பதே நியாயமற்றது. எதனால் அந்த கேள்வி சேர்ந்து வேறு சில விஷயங்கள் அவர்கள் இயக்கம் இதுல கருத்து தெரிவிக்கல, அந்த நடவடிக்கையில பங்கு கொள்ளல, அவர்கள் அமைதியாக நலம் பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில வேறு சில விவகாரங்கள்ல அவங்க கருத்தும் அறிக்கையும் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இது பற்றி அவங்கள்ட்ட இருக்கும்போது வலு இருந்திருக்குமே. நீங்க இன்னொன்னு நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, அவர்கள் சொன்னால் எவ்வளவு அழுத்தம் இருக்கும், எவ்வளவு வலிமை இருக்கும். ஆமா, இதெல்லாம் நீங்க உண்மை. நீங்கள் இன்னொரு உண்மையும் மறுக்க முடியாது. அவர்களுக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியில் யாரும் முன்வைக்க முடியாது என்பதும் நீங்கள் தெரிந்து கொண்டது தானே. எப்படி உங்களுக்கு இதுல ஐயம் வருது? இல்ல, அதுக்கு வலு இருக்குமே தான் கேட்கிறேன். எப்படி ஒரு ராணுவ கட்டுக்கோப்போடு இருக்கிற ஒரு கருத்தையும் அவர்களுக்கு மாறாக யாரும் வைக்க முடியாது என்பதும் நீங்கள் தெரிந்திருக்கிற ஒரு உண்மை. ஆகவே இதில் இப்படிப்பட்ட கேள்வி எழக்கூடாது, எழுவது என்பது நியாயமில்லாது. விரைவில் முதலமைச்சர் நல்ல ஒரு அறிவிப்பை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மிக தெளிவா அவர்கள் விரைவில் தருவாங்க. கட்டாயம் தருவாங்க. முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு ஆப் மூலமாக பிரதமர் இது சார்ந்த ஒரு கருத்து கேட்ப செய்திருக்கிறார். அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. நான் அதை விட முக்கியமானது கேட்காத கேள்விகள் என்றால் அது சரியா தவறா, எது எது அரசுக்கு வசதியா பதில் கிடைக்குமோ அது மேலோங்கி அஃப்கோர்ஸ் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கான கேள்விகளும் இருக்கிறது. ஆனால் ரொம்ப முக்கியமாக மக்கள் நடைமுறையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த கேள்விகள் இல்லைங்கிற விமர்சனம் இருக்கு. உங்களுடைய பார்வை? அதாவது இந்த பிரதமர் பதவியில் வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியாவை நம்புறாரு. இப்போ இதே நீங்கள் வேற ஆங்கிளில் பாருங்கள், ஜனங்க எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு பல ஊடகங்கள், செய்தித்தாள்கள், முகலை போன்ற ஊடகங்கள், கட்சி சார்பற்ற, கட்சி சார்பில்லாத, நடுநிலை என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நிறைய ஊடகங்கள்லாம் இருக்குது. அது நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, டிவி, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம். பட் டைரெக்டாக ஜனங்களை கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினரை வச்சு 50 கேள்வி வச்சு சப்டிவிஷன்ஸ் வச்சு பெரிய மெனு போட்டு ஒரு ப்ரோக்ராமாக கொடுக்க முடியாது. பேசிக்காக ஒரு 7-8 கேள்விகள். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு கடைசி 2-3 கேள்வி இதற்போட நடவடிக்கையால் உங்களுக்கு என்னென்ன அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இந்த அசௌகரியங்கள்லாம் மீறி நல்லது நடக்கும் நினைக்கிறீர்களா, அது போன்ற சில கேள்விகளும் இருக்கிறது. இப்போ பிரதமர் என்ன நினைக்கிறார், ஒரு சோஷியல் மீடியா மூலமாக, ஏன்னா இந்த பிரதமர் வந்ததிலிருந்து மன் கி பாத் போன்ற அமைப்பு எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியாவை ரொம்ப நம்பிக்கொண்டு இருக்கிறார். ஒரு குயிக்கா பப்ளிக்கை ரீச் பண்ற சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய இந்தியா ரியல் இந்தியாவா? அது மட்டுமே ரியல் இந்தியாவா? ஏன்னா அதை தாண்டி இருக்கிறது தானே ரியல் இந்தியா.
கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். அதாவது இல்ல இப்ப நீங்க சோஷியல் மீடியால யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால பல டிரான்சாக்ஷன் ஆன்லைன்ல செஞ்சுக்க முடியும். இது ஒரு ஆங்கிள். அந்த அந்த ஒரு இன்டர்நெட் நாலேஜ் இல்லாத, இன்டர்நெட் லிட்ரஸி இல்லாத இந்தியர்கள் எவ்வளவு பேர்? நீங்க சொல்ற ஒரு ஆங்கிள் இருக்கு. இல்ல இருங்க, நீங்க சொல்ற ஆங்கிள் இருக்கு. சோஷியல் மீடியாவில் நேற்று ஈவினிங் போட்டு நீ சாயங்காலத்துக்குள்ள 5 லட்சம் பேர் ரிப்ளை கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்த 5 லட்சம் பேர் அப்படியே ஏடிஎம் கியூவில் நிற்கிறவங்க தான் சோஷியல் மீடியாவில் இருக்காங்களா? ஏடிஎம் கியூவில் கஷ்டப்பட்டு நின்று கஷ்டப்படுறவங்க சோஷியல் மீடியா இருக்காங்களா? ஒரு ஆங்கிள்லாம் இருக்கு. பட் சோஷியல் மீடியாவை தவிர வேற எந்த வழியில் ஒரு பிரதமர் டைரக்டா பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க முடியும்? ஸோ சோஷியல் மீடியா இப்போ நீங்கள் உங்கள் இதே விடுங்க, எல்லா பேப்பர் எல்லா டிவிலுமே டெய்லியும் ஒரு கருத்து கணிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. கருத்து கணிப்பு சர்வேங்கிறது ஒரு மனிதனுடைய, அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்தியனுடைய ஒரு சராசரி இன்டெக்ரல் பார்ட் ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா பத்திரிகையிலும் டெய்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது கேட்டால் கருத்து கணிப்பு சோஷியல் மீடியாவில் வந்த கருத்து கணிப்பு இவ்வளோ பர்சன்டேஜ். இது ஒரு இன்றியமையாத ஒரு கருவி இருக்கும்போது இந்த கருவியை பிரதமர் இடத்துல என்ன தப்பு இருக்கு? இட் இஸ் an important step. இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப், அவ்வளவுதான். ஓகே, நான் திரு ஆச்சாரி அவர்கள்ட்ட எனக்கு அதுல ஒரு இது ரொம்ப பிரதமரை இப்போ அவர் நாட்டு மக்களை பார்த்து நான் 10 கேள்வி கேட்கிறேங்கிறார். இல்ல 10வது கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா பதில் சொல்லணும். நான் இவ்வளவு சிரமப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏடிஎம் வாசல்லே கிடக்குறேன், சாப்பாடு இல்லாம இருக்கேன், இதெல்லாம் எழுத முடியாது. அவர் ஒரு செய்தியை இன்னமும் புரிஞ்சுக்கிட்டாரா? இந்தியால எந்த அரசியல் கட்சியும் கருப்பு பணத்தை வரவேற்றோ கருப்பு பணத்தை ஆதரித்தோ இது வரைக்கும் கருத்து சொல்லல. கருப்பு பணத்தை ஒழிக்கணும்ன்றதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்ல. இவர் செய்த இந்த நடைமுறை இருக்க, இது இன்னைக்கு 120 கோடி மக்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இதற்கு இவ 200 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா எனக்கு நாட்டு மக்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னா, அப்ப பாராளுமன்ற ஜனநாயகத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லையா? பாராளுமன்ற ஜனநாயகத்தை புறக்கணிக்கிறாரா? பாராளுமன்ற ஜனநாயகம் ஏற்றுக்கொள்ள முடியாது கருதுகிறாரா? அதாவது 9 கேள்விகள் மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன்ஸ், அதாவது எஸ் ஆர் நோ, இல்ல 3 சாய்ஸ் கொடுத்துட்டு அதுல ஒன்ன சூஸ் பண்றது. 10வது கேள்வி விரிவாவே நீங்க எழுதலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அது ஃபேவராவலும் பதிவு பண்ணலாம், இல்ல தேவையில்லை அப்படின்னும் பதிவு பண்ணலாம். அதனால 10வது கேள்வி டிஸ்கிரிப்டிவா நீங்க எழுதக்கூடிய ஒரு ஆப்ஷனே அவர் கொடுத்திருந்தாரு. இது ஆப்பை பொறுத்தவரை இன்னைக்கு காலையில அவர் நண்பர் தமிழரசன் அங்க உட்கார்ந்துருக்காரு. திமுக இருந்து நீங்க யாரையுமே கூப்பிடல. எனக்கு ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் காலையில பார்லிமெண்ட்ல. அதாவது நடுவுல ராகுல் காந்தி, லெப்ட் சைட்ல ஏடிஎம்கே, ரைட் சைட்ல டிஎம்கே, இவங்க எம்பிகள் அங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. இந்த கருப்பு பணம் ஒழிக்கணுமா ஒழிக்க வேண்டாமா அப்படின்றத பத்தி ஒரு விவாதம் இருக்கும் சூழ்நிலையில கருப்பு பணத்தை அவங்க ஆதரிக்கிறாங்களா ஆதரிக்கலையான்றதை பத்தி ஒரு தெளிவான ஒரு அவங்க சொல்லாத பற்றி யார் சொல்லல. அவங்க ரெண்டு பேரும் கருப்பு பணத்தை ஆதரிக்கிறேன்னு சொன்னாங்க. நாட்டு மக்களுடைய உணர்வே உங்களோட டர்ன் நீங்க எல்லாரும் நீங்க பேசுங்க. நான் முடிச்சுக்கிறேன். அதாவது அவங்க எங்களுடைய முயற்சியை கருப்பு பணத்தை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். ஆனா அதுக்கு எதிரா யாரு கோஷம் போடுறாங்களோ, யாரு கோஷம் போட்டாலும், அதுக்கு எதிர்ப்பா யாரு கோஷம் போட்டாலும் அது அவங்க இன்டைரக்ட்லி கருப்பு பணத்தை நடைமுறையை விமர்சிக்கிறவங்க எல்லாரும் கருப்பு பணத்தை ஆதரிக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா? விமர்சிக்கக்கூடிய நடைமுறையை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை சாதாரண சாமானியன்ல இருந்து பாராளுமன்றத்துல அவங்களுடைய பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி எம்பிக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு. How do you take away that right? இத பத்தி கேள்வி கேட்டா விமர்சிச்சா நீங்க கருப்பு பண ஆதரவாளர்கள் எப்படி முத்திர குத்துறீங்க? Don't color everybody's vision. இல்ல 98% மக்கள் அவங்க இதை ஆதரிக்கிறாங்கன்றது வந்திருக்கு சர்வேல. நான் என்ன சொல்ல வந்திருந்தா நீங்க கேட்டுக்கோங்க. அதாவது நான் முடிச்சுக்கல. கருப்பு பணத்தை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு எடுத்திருக்க எங்களுடைய முயற்சியை பத்தி அவங்க விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கட்டும். ஆனால் அவருங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இஷ்யூக்குள்ள நிக்கிறதை விட
காவிரிக்கு தண்ணி வந்து வாங்கி கொடுக்கறதுல வந்து ஒற்றுமை அவங்க காட்டவே இல்லை. அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஒரே கோரிக்கை தான் அதுல. அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் நான் சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் போய் அவங்க 2 கட்சிகளும் சேர்ந்து போய் அவங்கள பிரைம் மினிஸ்டர் திமுக எம்பி இவங்களுடைய முயற்சிகள் வந்து இத 2 கட்சி நான் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா நான் இன்னைக்கு பார்த்தேன். அதை தான் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கணும்ன்ற எங்களுடைய முயற்சியில வந்து விமர்சனம் பண்ணட்டும், ஆனா அதுக்காக வந்து ஒரு பாராளுமன்றத்தை முடக்கணும், பாராளுமன்றத்தை நடத்தவே விடக்கூடாது அப்படின்றதுல கங்கணம் கட்டிக்கிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யறாங்களே, அதுக்கு காவிரி தண்ணி வாங்கி கொடுக்கறதுல செஞ்சிருந்தா கூட நல்லது அப்படின்னு தான் நான் நீங்க அதை வந்து கொடுக்கிற இடத்துல பாஜக இருக்கு, உங்க மத்திய அரசு இருக்கு, இவங்க வந்து கங்கணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்லயே அதுக்கான நகர்வுகளை செஞ்சிருக்கலாம், செய்யல. அது தனி விவாதம். தமிழரசன் ரொம்ப சுருக்கமா அடுத்து உங்கள்ட்ட தான் திராட்சாரி. அதாவது திரு ஆசீர்வாதத்திட்ட கேட்க விரும்புறேன், ஒரு மத்திய அமைச்சரை தன்னுடைய சொந்த சகோதரனுடைய சடலத்தை மருத்துவமனை எடுக்க முடியாம ஒரு பல மணி நேரம் மருத்துவமனை வாசப்படல, கடைசியில் அந்த காசோலையை கூட மன்றாடி ஒப்புக்கொள்ள வச்சு எடுத்ததை பார்த்தார். ஒரு மத்திய அமைச்சருக்கே இந்த இடர்பாடுன்னா விஜயதரன் சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு மத்திய அமைச்சருக்கே இந்த இடர்பாடு, கூலி தொழிலாளி எவ்வளவு துயர் உருவான், இது உங்களுக்கு தெரியாதா? இல்ல இதுக்கு வந்து அவர் இல்ல, சகோதரி விஜயதரணி தான் பதில் சொல்லணும். நீங்க வந்து மத்திய அமைச்சர்களுக்கு தெரியும், எம்பிக்களுக்கு தெரியும், ஏன் அங்க இருக்கக்கூடிய மாநில யூனிட் வரைக்கும் தெரியும். நீங்க இன்னைக்கு மத்திய அமைச்சருக்கான நிலையை பாருங்க, அவருடைய சொந்த சகோதரருக்கும் இதான். சோ people were not in the know அப்படிங்கிறது இல்ல. அது அப்படி இல்ல. பிரதானமான நபர்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள், இன்னும் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள், நிறைய பேர் பொறுத்தவரை ஒரு சாம்பிள். அது நடந்த சம்பவம் நேரடியாக எவிடன்ஸோட இருக்கு. இதே மாதிரி ஒரு வாரம் 10 நாட்களாகவே வந்து நிறைய பணங்கள் வந்து டெபாசிட் ஆயிட்டு இருந்திருக்கு. செப்டம்பர் 30 வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் யூனிட்டுக்கு சொன்னாங்கல்ல, அத மத்திய அமைச்சர் சொன்னா அவரும் காசு எடுத்து வச்சிட்டு பாருங்க. அதாவது அந்த ஒரு மத்திய அமைச்சர் ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல தொடர்பு ரொம்ப இல்லாதவரா இருக்கும், அதனால சொல்லி இருக்க மாட்டாங்க. அவங்க அதனால வெஸ்ட் பெங்கால் யூனிட் ரொம்ப க்ளோஸா இருக்கு. தமிழ்நாடு போல பிஜேபி வலுவே இல்லாத ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா அது அதனால கடைசி நாள்ல போட்டிருக்காங்க. வலிமையா இருந்த இடம்லாம் ஒரு வாரம் முன்னாடியே போட்டாங்களாம். அதுல இன்னொரு கேள்வி இடம்பெற்றிருக்கு. இதுல இருக்கக்கூடிய கருப்பு பணம் ஒழியணுமா, அதுக்கு எடுத்த நடவடிக்கை சரியானலாம் கேட்கக்கூடிய இந்த கணிப்புல, பிரதமருடைய இந்த கணிப்புல சில ஊழல் எதிர்ப்பு போராளிகள் ஊழல் எதிர்ப்பு என்ற பெயரில் கருப்பு பணத்துக்கு ஆதரவாக போராடுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கான அடிப்படை என்ன, ராஷ்னல் என்ன? இஸ் இட் நாட் அ பொலிட்டிக்கல் கொஸ்டின்? முழுக்க முழுக்க அரசியல் மேலங்கக்கூடிய கேள்வி இல்லையா? இதை கேட்பது வந்து பாஜகவுடைய தலைவர் அல்ல, நாட்டுடைய பிரதமர். ரெண்டு விஷயம் பார்க்கணும் சார். ஒரு நாட்டின் பிரதமர் என்றால் கூட அடிப்படையில் அவரும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து, அரசியல் கட்சியிலிருந்து வந்த பிரதமர் தான். ஸோ அரசியல் சார்ந்த கேள்வியா இருக்குன்ற காரணத்தாலேயே அந்த கேள்வி கேட்கக்கூடாது கேள்விதான் இல்லையா? ஆமா ஆமா. நான் வந்து அது அரசியலுக்கான அது ஒரு விடைக்கு வருன்ற பயத்துட்டு இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த என்டையர் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இது பிளாக் மணியை வீடியோட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ்ன்னு முதலே சொல்லிட்டு இருக்காங்க. அதில் மற்ற அரசியல் கருத்துக்களும் அது இல்லைன்னு சொல்ல வரல. நிறைய அரசியல் கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷனில் சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே. அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இது வந்து ஆமா கரெக்ட். பேசிக்கலி இஸ் ஆல்சோ எ பாலிட்டிஷியன். அதான் நான் சொல்றேன். see அவர் ஆபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டானா அவர் அரசியல் பேசக்கூடாது என்றோ அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு தான் நான் பேசணுன்ற இது கிடையாது. ஒரு 10 கேள்வி அரசு மேடையிலிருந்து அவர் அதை செய்யும்போது ஒத்துக்கிறேன். பட் 10 கேள்வி முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கணும். இந்த பயிற்சி, இந்த நடைமுறை எக்ஸசைஸ் ஏன் ஆரம்பிச்சிருக்கேன், இதற்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன், இதற்காக நான் துவங்கி இருக்கிறேன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களான்னு கேட்கிறாரு. இதுல பெரிய தப்பு ஒண்ணும் இல்லையா? இந்த கேள்வியை நீங்கள் வந்து அரசியல் கட்சியே சொல்றீங்க, இன்ட்ராஸ்பெக்ட் பண்றதா இருக்கா? அதாவது நான் செய்வது சரி என்ற பதிலை வாங்கணும்ங்கற நோக்கம் இருக்கா? அவ்வளவுதான். இல்ல என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு கண்டறியணும் அப்படின்னு இல்ல ஒரு கிளீன் ஷீட் பெறணும்ங்கற ஒரு நோக்கம் தான் மேலும். அப்படி இல்ல.
அதாவது இவரை பொறுத்தவரை தாங்கள் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று மனசில் கன்வின்ஸாக எடுத்திருக்காரு. இருந்தால் கூட நீங்கள் எடுத்த நடவடிக்கையே தவறுன்னு சொல்லக்கூடிய அளவு கூட யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தனக்கு தானே கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி. உங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் did you mind inconvenience clear-ஆ கேட்டிருக்காரு. ஃபேஸ் என்ன வருது, will bring real estate, higher education, health care, common ஏன் வெளியிடல அதான் வெளியிட்டு இருக்கறதா வெளியிட்டு இருக்காரு மேடம். அதெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. நான் வந்து அரசியல் கட்சிக்காக பேசவில்லை, அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டதான் சொல்றேன். ஒரு சர்வே கேட்க வேண்டிய இன்னும் நிறைய கேள்விகள் இல்ல. ஒரு பிரதமர் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஏடிஎம் எல்லாம் வேலை செய்தா, இப்ப வந்து இந்த இன்கன்வீனியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நிட்டிகிரிட்டிஸ்க்குள்ள போக வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். இப்ப ஏடிஎம் வேலை செய்யறதுக்குள்ள ஊழல் எதிர்ப்புங்கிற பேர்ல போராடுறவங்க எல்லாம் ஊழலுக்கு ஆதரிக்கிறாங்களாங்கிற கேள்வியை அதுக்கு பதிலா நடைமுறை சிக்கல்கள், மக்களுடைய நடைமுறை சிக்கல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான கேள்வி அங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. விமர்சனம் பண்றவங்கள பத்தி தானே அவர் வரி பண்றாரு. பிரதமர் வந்து விமர்சனம் பண்றவங்கள பத்தி தான் வரி பண்றாரு. பிரச்சனையை பத்தி எடுத்து பேசினாலே தப்புங்கற மாதிரி கொண்டு போறாரு. அத நீங்க ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? ஏடிஎம் வேலை செய்யுது. நீங்க எல்லாரும் பிரதமருக்கு ஜால்ரா போடணும்னு நினைக்கிறீங்க. உண்மையை பேசுறீங்க. பொதுமக்களுக்காக யாரும் விமர்சனம் செய்யுங்க, பட் டோன்ட் கலர் எனிபடிஸ் விஷன். பொதுமக்களை நீங்க ஆதரிச்சு சொல்லுங்க. பொதுமக்களுடைய பிரச்சனை என்னன்னு பாருங்க. அவரோட கருத்து அவர் சொல்றாரு. நீங்க கருத்து நீங்க சொல்லுங்க. you will have your turn next. சொல்லுங்க. அம்மா அடுத்து பிரதமருக்கு தான் பதில் சொல்லுங்க. அவரை பேச விடுங்க. அடுத்து இப்ப ஹரி நீங்க கேட்டீங்க ஏடிஎம் வேலை செய்யறதா, ஏடிஎம் வேலை செய்யறதாங்கிறது அது வந்து ஒரு அம்மா அவர் பேசட்டும், அடுத்து உங்கள்கிட்ட வரேன். எவ்வளவு ஏடிஎம் வேலை செய்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்க வேண்டிய ஸ்டேட்டஸ்ல இருக்க வேண்டிய கேள்வி. அது இல்ல ஏடிஎம் ஜனங்களை கேட்க வேண்டாம். எல்லா பேங்க் ரீஜனல் ஆபீஸ்லயும் இந்த செலவை எப்படி சமாளிக்க ஆர்பிஐல இருக்கு. ஏன்னா ரிசர்வ் பேங்க் இது போய் பப்ளிக்கே கேட்க வேண்டாம் இல்ல. ஏடிஎம் பணம் கொடுங்க, ஏடிஎம் கரெக்ட் இருக்கா, நெட்வொர்க் இருக்கா, இங்கே கேட்கணும். கருப்பு பணம் ஒழியணுமாங்கிற கேள்வி ஆப்வியஸ்லி இல்ல. ஆர்பிஐல வந்துரும் இந்த டேட்டா. அதான் எவ்வளவு ஏடிஎம் பணம் ஒழியணுமான்னு கேட்டா அந்த கேள்வி உங்க பேப்பர்ல போட்டோ போட்டுருக்கீங்க. ஏடிஎம்ல இருந்து 500 ரூபாய் நோட்டா டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குன்னு போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏடிஎம் வந்து ஏடிஎம்ல 500 ரூபாய் நோட்டுகள் வந்து இப்போ போயிட்டு இருக்கு, மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி டேட்டா ஏடிஎம்ல கிடைக்கும், ரிசர்வ் பேங்க்ல கிடைக்கும். இது வந்து ஜனங்களை கேட்க வேண்டிய தேவையில்லை. ஜனங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்கிறதா கியூல நிக்கறாங்க, போய் பாருங்க அவங்க படுற அவஸ்தைய. அதுக்கு அப்புறம் இந்த டேட்டா ஆர்பிஐல கொடுத்துருவாங்க. இந்த ஆப்ல நீங்க போய் பதில் சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனையா இருக்கு நீங்களா எழுதுங்க பிரதமருக்கு. நீங்களும் நாங்க அந்த நம்ம ஆப்ல வரவே மாட்டீங்களே. நீங்க கிராமத்துல இருக்க மக்களுக்கு எல்லாம் ஆண்ட்ராய்டு கொடுக்க சொல்லி நம்ம ஆப்பை பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃப்ரீயா வேணா போன் கொடுக்க சொல்லுங்க மக்களுக்கு. சகோதரி நீங்க பிரைம் மினிஸ்டர் பார்லிமென்ட்க்கு பாதி மக்கள்ட்ட ஆண்ட்ராய்டு போனே கிடையாது. எங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண? பிரைம் மினிஸ்டர் பார்லிமென்ட்க்கு வரணும். நீங்க பிரைம் மினிஸ்டர் பார்லிமென்ட்க்கு இது வரைக்கும் வரல. அமர்ந்திருந்தாரு. இன்னைக்கு வந்தாரு போடுறீங்க. நாளைக்காவது பேசுவாரா? எதிர்பார்ப்போட இருக்கும். இல்ல இப்படி இன்னைக்கு இது அட்ஜார்ன்மென்ட் மோஷன்ல தான் பேசணும். இப்படி கோரிக்கைகளை புதுசா ஆக்கிட்ட படம் இதுல இதெல்லாம் பத்தா அவர் பேசினா மட்டும் போதாது. ஜேபிசி வேணும் அப்படின்னா உங்களுடைய நோக்கம் நேச்சுரலா ஜேபிசி வேணும். பிரச்சனை தீர்வுங்கிறதா இல்லாட்டி இதுல கான்ஃபரன்டேஷன் பெருகணும்ங்கிறதா? இல்ல இதுல நிறைய தவறு நடந்திருக்கு. அதற்கு அவங்க அறிக்கை சமர்ப்பிக்கணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். 2G வந்து கோர்ட்ல இருந்தது, பல்வேறு கட்டங்கள்ல இருந்து 2G ஜேபிசி வேண்டாம்னு முதல்ல அடம் பிடிச்சவங்க நீங்க. இதுல ஊழல் அப்படின்னு திடுப்புன்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஜேபிசி வேணும் அப்படின்னா பின்னாடி பெரிய பூகம்பம் இருக்கு. அதுக்கு தான் நாங்க ஜேபிசி கேக்குறோம். ஜேபிசி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பின்னாடி இருக்க பிரச்சனை என்னன்னு 200 எம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. 200 எம்பி சேர்ந்து கேக்குறாங்க ஜேபிசி வேணும்னு. நீங்க அதை பார்க்கணும். எதிர்க்கட்சி எம்பிக்கள்னாலும் 200 பேர் இருக்காங்க. 200 தொகுதிகள் இருக்கு. அதுல பாராளுமன்ற தொகுதிகள் 200 தொகுதியோட மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்களோட குரலா 200 எம்பிக்கள் பேசுறாங்கன்னா அப்ப அதுல உண்மை இருக்காதா? இதன் பின்னாடி என்ன பெரிய பூகம்பம் இருக்கோ அது வெளியில வரட்டும். அதோட என்கொயரியை தான் நாங்க ஜேபிசில கேக்குறோம். சிவசேனா மாதிரியான கட்சிகள் இன்னைக்கு போராட்டத்துல நின்று அதிமுக மாதிரியான கட்சிகளுடைய கோரிக்கை ஜேபிசி அப்படிங்கறது தெளிவில்லை. காங்கிரஸ் கட்சி தெளிவுபடுத்துவாங்க அநேகமா. திரு தமிழரசு காங்கிரஸ் கட்சி நீங்க அதுல தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா கட்சிகளும் எங்களோட நின்னாங்க. இது நாங்க வைக்கிற எல்லா கோரிக்கைகளும் அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமா எல்லாமே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு 2 நாள்ல கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அந்தந்த தலைவர்கள் எல்லாம் ஓபனா சொல்ல ஆரம்பிச்சிடும். இன்னைக்கே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆகையால அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக 28ஆம் தேதி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு எதிராக போராட போறாங்க. ஆகையால் அன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சப்படும் எந்தெந்த கட்சி என்னென்ன அஜெண்டா பாஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு எதிரான இந்த போக்க அனைத்து கட்சிகளும் எதிர்க்குது, பிஜேபியை தவிர.
திரு தமிழரசன் பிஜேபில இருக்க சில எம்பிஸும் எங்களுக்கு ஆதரிக்கிறாங்க. யார் யார்? அவங்க ரகசிய வாக்கெடுப்படுத்தனா இந்த ஆட்சியை யார் யார் அதெல்லாம் நாங்க சொல்றோம். விரைவில் திரு ஆச்சாரி coming to you next exactly. நோ அவர் ஆச்சாரி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு உடனடியா ரெபட்டல் வேணும். Yes, go ahead. நான் நிறைய குற்றச்சாட்டு வரும் மேல let him go. இல்ல இப்போ அவங்க விஜயதானியா என்ன சொன்னாங்கன்னா அவங்க எங்களுடைய கட்சியை உள்ள எம்எப்பிஏ வந்து அவங்களுக்கு தொடர்புல இருக்காங்க அப்படின்னு. தயவு செய்து அவங்களோட பேரை மட்டும் கொஞ்சம் சொல்ல சொல்லிடுங்க. இது வந்து இல்ல நீங்க இல்ல அப்படி இல்ல ரீக்கன் இல்லமா. அதாவது மைக்கு கொடுத்துட்டா என்ன வேணாலும் பேசலாம், விவாத மேடையில வந்து என்ன வேணாலும் பேசலாம்னு பேசாதீங்க. அத மட்டும் நீங்க சொல்லுங்க. இஷ்யூக்கு எதிரா வாக்கெடுப்பு நடத்துங்க. அப்ப உங்க எம்பிஸ் எத்தனை பேர் உங்களுக்கு எதிரா ஓட்டு போடுறாங்க நீங்களே பாப்பீங்க. நடத்துங்க. அதாவது நீங்க வாக்கெடுப்பு அதுக்குள்ள தைரியம் இருக்கா? உங்க வாக்கெடுப்பு அதுக்குள்ள தைரியம் இருக்கா? உங்க பிரதமர் அடுத்தது நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க. இந்த இஷ்யூக்கு வாக்கெடுப்பு உங்களுக்கு தெரியும். இல்ல திரு ஆச்சாரி ஆதரிக்கல உங்களுக்கு தெரியும். சார் நோ அவங்க வந்து you are speaking over everybody. இது நியாயம் இல்ல. நோ மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். அப்பதான் திருமதி விஜயதாரணி இது நியாயம் இல்ல. எல்லா டர்ன்லயும் பேசுறாங்க. It's not. அதாவது நான் திரு ஆச்சாரி I'll conduct the show. அதாவது இவங்க வந்து she has made an allegation against our party MPs. Unless she withdraws this remark that people are in touch with their party, then I will register my opposition and I will see that she has to apologize in this debate. Otherwise இது வந்து it is not to be taken just like that. எங்களுடைய கட்சியோட எம்பிங்க உங்க கூட தொடர்புல இருக்காங்க சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க. வாக்கெடுப்பு நடத்துங்க. ஜேபிசி வேணுமா வாக்கெடுப்பு நடத்த முடியும்? உங்களுக்கு பார்லிமெண்ட் ரூல்ல எந்த ரூல்ல கேட்கணும் சொல்லுங்கம்மா. இந்த இஷ்யூல மக்களுக்கு சிரமம் இருக்கா இல்லையான்னு வாக்கெடுப்பு நடத்துங்க. சகோதரி வந்து எம்பிக்கள் வந்து டச்ல இருக்காங்க பிஜேபி எம்பிக்கள் அப்படிங்கிறது ஆதாரம் இல்லாத, அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வேண்டிய குற்றச்சாட்டு. அவங்கள வித்ட்ரா பண்ண சொல்லுங்க சார். நான் வித்ட்ரா பண்ண சொல்லுங்க. வாக்கெடுப்பு நடத்துங்க. உங்க எம்பி எத்தனை பேர் நீங்க வைத்த குற்றச்சாட்டு you cool down, I'll come to you. நீங்க வைத்த குற்றச்சாட்டை நீங்க நிரூபிக்கணுமே தவிர நீங்க நிரூபிங்கன்னு யார் மேல குற்றச்சாட்டு வாக்கெடுப்பு நடத்த சொல்றேன். நீங்க முதல்ல பேர் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். திரு ஆச்சாரி நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க. ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்க. கிராஸ் ஓவர் இருக்கும். இல்ல குற்றச்சாட்டு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இது போட்டா சட்டம் இல்ல. குற்றச்சாட்டு யார் வச்சாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். குற்றச்சாட்டு வைக்கப்படணும் இல்ல. அதாவது அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நீங்க வாக்கெடுப்பு நடத்தி இல்லன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதுதான் இயற்கை நீதி. யார் குற்றச்சாட்டு வைக்கறாங்களோ அவங்க தான் சொல்லணும், அவங்க தான் நிரூபிக்கணும். திரு ஆச்சாரி நீங்க வந்து ரொம்ப கோபப்பட்டீங்க சகோதரி இப்படி சொன்னாங்க. உள்ளே எதிர்ப்பிக்கிறீங்க. It is not கோபத்துக்கா கிடையாது. I am talking. It is an understandable anger, Mr. Achari. It is an understandable anger. ஆனா உங்க அமைப்புக்குள்ளே விமர்சனம் இருக்குங்கிறது நீங்க மறுக்க மாட்டீங்க. விமர்சனம் வைத்தவர் யாரும் இல்ல. திரு ஆச்சாரி மிகவும் போற்றக்கூடிய டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய குறைகளை அவர் சுட்டி காட்டினாரா இல்லையா? காங்கிரஸ் கட்சி சொல்றதை விட்டுருங்க. திரு ஆச்சாரி பெரிதும் மதிக்கக்கூடிய டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி பொருளாதார நிபுணர், அவரதை விமர்சிக்கலையா? இட் இஸ் ஜஸ்ட் நாட் காங்கிரஸ், இட் இஸ் ஜஸ்ட் நாட் ஏடிஎம்கே. அவர் பிஜேபி தான். எஸ், அதாவது ஒரு முடிவானது எல்லாருடைய விமர்சனத்துக்கும் உட்பட்ட முடிவு. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல தான் டாக்டர் சுவாமி சொன்னதோட முக்கியமானதை கவனிச்சுக்கோங்க. அதாவது அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல ஓவர் தி லாஸ்ட் 14 days வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆல் ஆஃப் எ சடன் ஒரு புதிய ஒரு கொள்கை முடிவை எடுக்கும் பொழுது அந்த கொள்கை முடிவு சொல்றார். அத தானே அதிமுக சொல்லுது, அத தானே திமுக சொல்லுது. வெயிட்
வெயிட் அங்க யாரு சொல்றாங்களோ அவங்களுடைய பின்புலத்தை நீங்க பார்க்காம நீங்க வந்து அவங்க சொல்றாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க அக்செப்ட் பண்ணது அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் 2G விசில் ப்ளோயர் நான் இன்னைக்கு சொல்றேன் 1,76,000 கோடி ரூபாயோட இதை தடுக்கிறதுக்காக எங்க பிரதமர் எடுத்திருக்கிற ஒரு முடிவுல என்ன தவறு இன்னைக்கு அதுக்காக சார் நான் சாட்சி சொல்லிருக்கேன் சார் வெயிட் பண்ணுங்க 3 மாசம் இன்னும் வெயிட் பண்ணுங்க you will get it let the court say இன்னைக்கு கோர்ட் இருக்கு yes அதாவது இன்னைக்கு கோர்ட்ல இருக்குது கோர்ட்ல நான் சாட்சி சொல்லிருக்கேன் என்னோட சாட்சியம் தான் முக்கியமான சாட்சியம் இன்னும் 3 மாசத்துல ஜட்மெண்ட் வரும்போது தெரிய போகுது சோ ஆக மொத்தம் இன்னைக்கு இல்லங்க நீங்க என்ன சொல்றீங்க சுப்பிரமணியன் சுவாமி சொன்னா அது ஆரோக்கியமான கிரிட்டிசிசம் அவர் சொன்னதால முக்கியத்துவம் அது போல மக்கள் ஆதரவு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 200 பேர் அதுல உங்க கூட்டணி கட்சிகளும் அடக்கம் உங்களோட தோழமை பாராட்டிய அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் அடக்கம் why not take that at face value இவங்க எல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்காங்க அப்படியே சரியா I was எங்களுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு தெளிவா எங்களுடைய பிரதமர் தெளிவா சொல்லியிருக்காரு இன்னைக்கு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா கருப்பு பணத்தையும் லஞ்சத்தையும் கிராஸ் பார்டர் ஃபேக் கரன்சியையும் நிறுத்துறது இதுல வந்து நாட் only நோக்கம் உன்னதமானது யாரும் கேட்கல it is about the implementation எப்படி டாக்டர் சுவாமி இம்ப்ளிமெண்டேஷன் கேக்குறாரோ சொல்றாரு இன்னைக்கு சார் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சார் பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லிருக்காரு yes there is a problem நீங்க வந்து இந்த ஒரு கஷ்டமான ஒரு கஷாயத்தை நீங்க குடிச்சுதான் ஆகணும் அந்த கஷாயத்தை நீங்க குடிச்சுதான் ஆகணும் ஆனா அதே சமயத்துல கூட இத பண்ணிருக்கலாம் எப்படி இது வரைக்கும் நீங்க விளக்கல எப்படி நான் சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க 6 மாசமா பிரதமர் இத பத்தி ஆலோசனை பண்ணி வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு நிமிஷம் 6 மாசமா இது ஒரு நிமிஷம் சார் 6 மாசமா இது ஆலோசனை பண்ணி வச்சிருக்காரு பிரதமர் அப்போ இந்த 6 மாசமாவே என்ன பண்ணிருக்கணும் கடைக்கோடி எம்எல்ஏ நான் எனக்கு தெரியுது 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் நோட்டெல்லாம் 6 மாசமா அதிகப்படுத்தி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் இல்ல அப்படி தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இந்த சில்லறையை அதிகப்படுத்திருக்கணும் அப்பனா வியாபாரிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இவ்வளவு சிரமமும் இருந்திருக்காது இதெல்லாம் எங்கேயோ இருக்க மூலையில இருக்கிற ஒரு ஆள் நான் எனக்கே தெரியுது பிரதமருக்கு தெரிய வேண்டாமா திரு ராஜேந்திரன் இறுதியான இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க வேற எதுவும் சொல்லல ரொம்ப சுருக்கமா எல்லாரோட இறுதியான கருத்து கேட்கலாம் ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஒண்ணு சொல்லிடுறேன் பிரதமரே வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ் இடையூறுகள் இருக்கு ஒத்துக்கிறாப்ப தான் இருக்கு இந்த क्वेश्चनரை பார்த்தாலே இல்ல இருங்க இல்ல இல்ல அவர் வந்து did you face inconvenience கேட்கல did you mind the inconvenience face னு சொல்றாரு உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்கு இது நடைமுறை சிக்கல் பிரதமருக்கு தெரியுது இன்கன்வீனியன்ஸ் உள்ள போய் இருக்கறாரா அதான் அதாவது இவங்க வந்து பிரதமர் ஒண்ணுமே தெரியல அவர் இன்கன்வீனியன்ஸ் இல்லாத மாதிரி பண்றாரு பிளாக் அந்த ஆங்கிள்ல தெரியல இல்லாம இந்த பிரதமர் பண்ணிருக்கலாமே இல்லையே நீங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்க இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கும்போது யாருக்கும் இருக்கும் அவர் did you face கேக்கல did you mind inconvenience கேக்குறாரு இல்ல இன்கன்வீனியன்ஸ் வந்திருக்க கூடாது சகோதரி எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே it is not fair எல்லா டர்ன்லயும் பேசுறீங்க இல்ல இல்ல மக்கள் பிரச்சனை ரொம்ப கவலையா இருக்கு அவருக்கு அக்கறை இருக்கு எனக்கு அக்கறை இருக்கு எல்லாரும் கவலையா இருக்கு it is not fair சகோதரி I condemn சார் உங்களுக்கு கவலை இல்லையா நாங்களும் மக்கள் தானே தயவு செஞ்சு மக்களுக்காக பேசுங்க சார் அதாவது பிரதமர் வந்து பிரதமர் வந்து எடுத்த அந்த நோக்கம் இருக்க ஒரு உயரிய நோக்கம் அதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அதற்காக அவர் செய்த அந்த நடைமுறைகள் இருக்கு அதுல இப்பவும் இந்தியாவை போல ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் கருத்து கேட்கிறேன்னு சொல்றாரு நீங்களே சொன்னது மாதிரி ஒரு 30 கோடி ஆண்ட்ராய்டு போன் தான் இருக்கு அந்த வசதி இருக்கு அதுல நான் கருத்து கேட்கிறேன்றார் இப்போ அவரையே நான் அவரு எல்லாரும் கேட்கறது என்னன்னா இதுலயே ஒரு தேசிய வாக்கெடுப்பு நடத்த தயாரா திரு ஆச்சாரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் முடியாது இறுதியாக உண்மையாவே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தா ஏன் வந்து பாராளுமன்ற வாக்கெடுப்பு கூடட்டும் தேசிய வாக்கெடுப்பு இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறேங்கிறாரு அவரே சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு இடர்பாடு 50 நாளைக்கு இடர்பாடு அதுக்கப்புறம் இடர்பாடு இப்படி சொல்லிட்டு இருக்காரு அதை அவர் ஒத்துக்கிறார் இடர்பாடு இருக்குன்னு ஒத்துக்கிறார் ஆனால் அந்த இடர்பாடு வெகு மக்களுக்கு தாங்க முடியாத மக்களுக்கு அடித்தளத்து மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்பதுதான் பிரச்சனை ஓகே திரு ஆச்சாரி இறுதியான கருத்து ஐ ஹேவ் நோ டைம் லெஃப்ட் ரொம்ப சுருக்கமா இறுதியான ஓகே அதாவது இதுல இறுதி கருத்தை நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா பிரதமர் மோடி வந்து கொண்டு வந்த இந்த கொள்கை முடிவு அடித்தளத்தில் உள்ள மக்கள் வர ரீச் ஆயிருக்குது
இன்னைக்கு வந்து 98% மக்கள் வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க. அதே சமயம் அவங்கள வந்து 43% சொல்றாங்க இதை வி டோன்ட் மைண்ட் அப்படின்றாங்க. 48% ஆமா கஷ்டமா இருக்குது, ஆனாலும் அதை நாட்டுக்காக நாங்க ஒத்துக்கிட்டோம், அந்த கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு 48% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த ஒரு கசப்பான இந்த ஒரு மருந்தை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றதை நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய மக்கள் I take your point. 2% பேருடைய கருப்பு பணத்தை முறியடிக்கிறதுக்கு 98% பேர் இவ்வளவு காலம் கசப்பு மருந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது அரசு தரப்பு வாதமாக இருக்கிறது. இது பலன் அளிக்குமா, இதை மக்கள் தாங்குவார்களா அப்படின்னு கேள்விகளை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எழுப்பி வராங்க. ஆக இந்த விவகாரம் ஒரு தொடர் விவகாரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இஃப் யூ ஹேவ் மோர் பாயிண்ட்ஸ் அடுத்த வாரத்தில் விரிவாக விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.